இப்போ கல்யாணத்தை பொறுத்தளவுக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருக்குது. அதாவது அவங்க பிறந்த நட்சத்திரங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரே மாதிரி இருக்கிற அந்த நட்சத்திரத்துக்கு ஏக நட்சத்திரம் அப்படின்னு பேர். இப்போ இதில் வந்துட்டு இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி நட்சத்திரங்கள் இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் 9 நட்சத்திரத்தில் அவங்களுடைய நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த 27 நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரத்துக்கு இல்லாமல் வேறு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்து திருமண பொருத்தம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து திருமணம் பொருத்தம் வராது, ரஜ்ஜு தட்டும். இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, விளக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த 9 நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படிங்கிறது ஒரு விதி. அதே மாதிரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் பண்ணும்போது திருமண பொருத்தமே பார்க்க வேண்டாம், நேராக கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான விதி.